ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பத்மாசனம் 84,000 ஆசனங்களில் தலையாய ஆசனம். கர்ம வினைகளை போக்க நம் ஞானிகளால் கண்டறிந்த கமலாசனம். பாவத்துயர் போக்க வந்த பங்கஜயாசனம். இந்த அற்புதமான இந்த பத்மாசனத்தினுடைய செய்முறை மற்றும் பயன்கள் ஒரு பதிவில் பார்த்தோம். இப்போ இந்த பதிவில் அதே அற்புதமான பத்மாசனத்தை பற்றி அழுகுனி சித்தர் ஒரு பாடலில் பாடியிருக்கிறார். அழுகுனி சித்தர் சீரீஸ் பார்த்துன்னு வரோம்ல, அதில் ஒரு பாடல் பத்மாசனம். முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே, பத்தாம் இதழ் பரப்பி பஞ்சனையில் தானிருந்து, அத்தை அடக்கிநிலை ஆறுமிலா வேலையிலே, குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனும். ஒரு வார்த்தையும் நம்ம கவனிக்கணும். முத்து முகப்படியோ முச்சந்தி வீதி. அது என்ன முத்து முகப்படி எது, முச்சந்தி வீதி எது? நம்ம உடம்புல இருக்கிற முச்சந்தி வீதி எது? அங்கே 3 நரம்புகள் ஒன்றா சேருது அந்த முச்சந்தி வீதியில். அதுதான் முத்து முகப்படியோ முச்சந்தி வீதின்றார். சரி, அது என்ன 3 நரம்பு? எந்த முச்சந்தி வீதியில் ஒன்றா சேருது? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளிலும் 2 முக்கியமான நரம்பு, உடம்பில் இருக்கிற 72,000 நரம்பையும் இயக்கக்கூடிய 3 முக்கியமான நரம்புகள். ஒன்று இடை, இன்னொன்று பிங்களை, இன்னொன்று சூஷ்மனா. இந்த 3 நரம்பும் சேரக்கூடிய முச்சந்தி வீதி எது? மூலாதாரம். முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே, பத்தாம் இதழ் பரப்பி பஞ்சனையில் தான் இருந்து. சரி, இந்த 3 நரம்புகள் ஒரு முச்சந்தி வீதியில் ஒன்று சேருது. என்ன இப்போ அதனால்? பத்தாம் இதழ் பரப்பி பஞ்சனையில் தான் இருந்து. பத்மாசனத்தை சொல்கிற 2வது வரியில் 10ஆம் இதழ்னா, பத்மாசனம் போடும்போது 10 விரல்கள் தாமரை மலரை போல விரித்து 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனை என்றது பத்மாசனத்தை சொல்கிறார். 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனையில் தான் இருந்து. இந்த பத்மாசனம் செய்முறை நம்ம போன பதிவில் பார்த்தோம்ல, இதில் வலது காலை எடுத்து இடது தொடை மேலையும், இடது காலை எடுத்து வலது தொடை மேலையும் போட்டோன்னா அந்த 10 விரல்கள் தாமரை போல விரிந்து அந்த 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனையில் தான் இருந்து என்ன ஆகும்? இந்த பத்மாசனம் போடும்போது அவர் முச்சந்தி வீதின்னு முதல்ல இடைகளை பிங்களை சூஷ்மனா 3 மூலாதாரத்தில் ஒன்று சேருதுன்ட்டார். சரி, அது சேருது. 2வது வரியில் ஏன் இதை பாடுறாரு அப்படின்னா, பத்மாசனம் போடும்போது என்ன பண்ணுறோம்? நம்ம இடைகளை பிங்களை 2 நரம்பையும் இயக்குறோம். வலது காலை எடுத்து இடது தொடை மேலே போடும்போதும், இடது காலை எடுத்து வலது தொடை மேலே போடும்பொழுதும் 2 நரம்பு இடைகளை பிங்களைன்றது எங்கே ஆரம்பிக்குது? நம்ம முதுகுத்தண்டு தான் ஓடுது, ரைட்டு. ஆனால் அது எங்கே ஆரம்பிக்கிற இடம் எது? இடது கால் பெருவிரல்லேருந்து ஆரம்பிக்கிறது இடைகளை, அப்படியே கால் வழியாக வந்து தொடை வழியாக வந்து முதுகுத்தண்டில் மூலாதாரத்தில் இப்படி சேருது. வலது கால் பெருவிரல்லேருந்து ஆரம்பிக்கிறது பிங்களை, அது பெருவிரலில் ஆரம்பித்து அப்படியே தொடை வழியாக வந்து நம்ம முதுகுத்தண்டில் 2 ஒன்றா சேருது. நடுவில் சூஷ்மனா சுழிமுனை. இந்த 3 நரம்புகள் ஒன்றா சேருது பாருங்கள். இதை தான் முச்சந்தி வீதின்றார். அந்த முச்சந்தி வீதியில் சேரக்கூடிய மூலாதாரத்தில் ஒரு அற்புதமான இயக்கத்தை எதில் கொடுக்குறோம்? 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனையில் தான் இருந்து. 10 இதழ் பரப்பிய பத்மாசனம் போடும்பொழுது என்ன ஆகுது? இடைகளையும் பிங்களையும் ஒன்றாக சேர்த்து 7ஆவதாக கணுக்காலில் ஒரு ஆதார கமங்களை நாம்ளே உருவாக்குறோம். இது உருவாக்குறதால மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த முச்சந்தி வீதியில் சேரக்கூடிய இடைகளை பிங்களை சூஷ்மனாவில் ஒரு அற்புதமான இயக்கம் ஏற்படுது. இந்த இயக்கம் என்ன பண்ணோம்? அத்தை அடக்கிநிலை ஆறுமிலா வேலையிலே. இந்த பத்மாசனம் போடும்பொழுது இடைகளையும் பிங்களையும் நாம் ஒன்று சேர்த்து பண்ணும்பொழுது மற்ற ஆதார கமலங்கள் இயக்கம் பெறும். அதனால் இடைகளை பிங்களையில் ஓடுற சுவாசம் சீராகும். இடைகளை பிங்களில் ஓடுகின்ற சுவாசம் சீராகும் போது எண்ணங்கள் சீராகும். எண்ணங்கள் சீராகும் போது ஒரு மனம் ஒரு அமைதிக்கு வரும். அதை அத்தை அடக்கிநிலை ஆறுமில்லா வேலையிலே, குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பார்த்தேனும். குத்து விளக்குன்னு முதுகுத்தண்டை சொல்கிறார். இதில் தானே இடை பிங்களை சூஷ்மனா எல்லாம் ஒன்றா சேருது. இதுதான் ஆதார கமலங்கள்ன்றோம். மூலாதாரத்தில் முச்சந்தி வீதியில் இருக்குது மூலாதாரம், அதுக்கு மேலே சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அநாதகம், விசுத்தம், ஆஞ்சை. இது என்ன ஆகுது? குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனும். இந்த மனசு அடங்கிடுச்சுன்னா புலன்கள் நெறிப்பற்றும். இது ஏன் குத்து விளக்குக்கு சொன்னார்? குத்து விளக்குக்கு 5 முகங்கள் உண்டு. மனிதனிடம் 5 புலன்கள் உண்டு. இந்த 5 புலன்களும் நெறிப்பட்டால்
இந்த 5 புலன்களும் மனிதனுக்கு கைவசமானால், அதை வசப்படுத்தினால், குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனும், மனிதன் மேலான நிலையை அடைவான். அதுக்கு எது காரணமாக இருக்குது? 84,000 ஆசனங்களில் தலையாய ஆசனமான பத்மாசனம். இதே பத்மாசனத்தில் உட்காந்து தான் நம்ம ஞானிகள் பிராணாயாமம் பண்ணுறாங்க. இதே பத்மாசனத்தில் உட்காந்து தான் தியானம் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடைகளையிலையும் பிங்களையிலையும் ஓடுற அந்த சுவாசம் சீராகும் போது என்ன ஆகும்? அத்தை அடக்கி நிலை ஆறுமிலா வேலையிலே மனம் அடங்கும், அதனால் புலன்கள் நெறிபடும். புலன்கள் நெறிபடும் பொழுது குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனும். எவ்வளோ ஒரு பொருளாழம் உள்ள ஒரு பாடல். பத்மாசனத்தினுடைய மேன்மையை சொல்லும் பொழுது இடைப்பிங்களை சொல்லி, இடைப்பிங்களை சூஷ்மனா ஒன்றாக சேரக்கூடிய இடம் மூலாதாரம், அங்கு ஏற்படக்கூடிய இயக்கம் நம் ஆதார கமலங்களை இயக்கி, இடைப்பிங்களை ஓர்கின்ற சுவாசங்களை இயக்கி, மனதில் இருக்கக்கூடிய எண்ண பெருக்கங்களை கம்மி பண்ணி மனசை மேன்மைப்படுத்தி மனிதனை அடுத்த பரிணாமத்துக்கு கொள்வோம். குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனும். பத்மாசனத்துடைய பயன்கள் நம்ம போன பதிவில் பார்த்தோம். அவ்வளோ பயன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். பத்மாசனம் போட்டு உட்காரோம் இல்லையா, இந்த இடைகளை பிங்களை நரம்பு போட்டு உட்காரும்போது என்ன ஆகுது? இடுப்புக்கு மேலே போகிற அந்த ரத்த ஓட்டம், இடுப்புக்கு கீழே போகிற ரத்த ஓட்டம் கம்மியாகிடுது. இடுப்புக்கு மேலே இருக்கிற ராஜ உறுப்புகள்லாம் 5லேருந்து 6 லிட்டர் ரத்தம் அற்புதமாக கிடைக்குது. இந்த பத்மாசனத்துக்கு 32 கிளையாசனம் இருக்குது. குருதேவர் ராஜயோக சம்பூர்வ யோகாசன நூலில் எழுதியிருக்கார். பத்மாசனம் ஒன்றுக்கே இவ்வளோ பயன்கள் உண்டு அப்படின்னா, இந்த சுவாசம் சீராகும் பொழுது என்ன ஆகுது? நுரையீரல் பலம் பெறுது, இதயம் பலம் பெறுது, மூளைக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்குது, எண்ணங்கள் சீராகுது. பத்மாசனம் போட்டு கம்முன்னு உட்கார்ந்தாலே இவ்வளோ பயன்கள்னா, அதே பத்மாசனத்தில் 32 கிளையாசனம் இருக்குது. அதில் ஓரிரு ஆசனங்களை செஞ்சு, அதே பத்மாசனத்தில் அடிப்படை மூச்சு பயிற்சி செஞ்சு, அதே பத்மாசனத்தில் பிராணாயாமம் தியானம் செஞ்சால் மனிதனோட நிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுதான் யோக நெறிகள் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயன்கள். இன்னும் பத்மாசனத்தால் ஆண்களும் பெண்களும் அடையக்கூடிய அமானுஷ பயன்கள், அற்புத பயன்களை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸ்ரீகுரு ஞானதீபன்ற இந்த சேனலோட இணைந்தே இருங்க. பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கம் ஆகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.